ஹாய், தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் தோலெல்லாம் சீவிட்டு இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்ததை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து பேனில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி பொலன்னு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த தேங்காயில் இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. பேனில் வந்து 125 ml கப்பில் 1 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரையை வந்து கரைச்சிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுன்னு அந்த ஒத்த கம்பி பதம் வரணும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாமும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டாச்சு. நல்லா திக்காகியும் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க. வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு நம்ம சூப்பராக இந்த ஹெல்த்தியான லட்டுவை வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்